வணக்கம். 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கிராமரை பத்தி நாம இப்போ பார்க்க போறோம். இங்கிலீஷ் கிராமர்னாலே கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? கவலையே வேண்டாம். வாங்க, நாம சேர்ந்து இத ரொம்ப சுலபமா கத்துக்கலாம். இங்கிலீஷ் கிராமர்னாலே கொஞ்சம் தலை சுத்துதா அப்படிதான் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனா உண்மையா சொன்னா அதை சரியா புரிஞ்சுக்கிட்டா அது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒண்ணு தெரியுமா? இப்போ ஆங்கில மொழிய ஒரு பெரிய கட்டிடம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நாம என்ன பண்ண போறோம்னா அந்த கட்டிடத்தை ஒரே ஒரு செங்கலா எடுத்து ஒன்னொன்னா வச்சு பொறுமையா கட்டப் போறோம். ரெடியா? சரி, அப்போ பகுதிக்குள்ள போவோம். இதுக்கு பேரு அடிப்படை செங்கற்கள். ஏன்னா எந்த ஒரு வலுமான கட்டிடத்துக்கும் அதோட மூலப்பொருட்கள், அதாவது செங்கல், ரொம்ப முக்கியம். அப்படிதான் நம்ம மொழிங்கிற கட்டிடத்துல வார்த்தைகள் தான் அந்த செங்கல். ஆங்கிலத்துல நீங்க எந்த வாக்கியத்தை எடுத்துக்கிட்டாலும் அது இந்த 8 வகையான வார்த்தைகளை வச்சுதான் உருவாகியிருக்கும். இவங்க தான் நம்மளோட அடிப்படை செங்கற்கள். பெயர்ச்சொல், வினைச்சொல்லுன்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட வேலை இருக்கு. இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 8. இந்த 8 விஷயத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டாலே போதும், இலக்கணத்தோட அடித்தளத்தை ரொம்ப வலுவா போட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு உதாரணம் பாப்போமா? நவுன், தமிழ்ல பேர் சொல்லுன்னு சொல்லுவோம். இது ரொம்ப சிம்பிள். ஒரு ஆள், ஒரு இடம், ஒரு பொருள் இல்லனா ஒரு கருத்தோட பேர் தான் நவுன். பாத்தீங்களா? ராம், சென்னை, புத்தகம். எவ்வளவு சுலபம் இல்லையா? சரி, இப்போ நம்மகிட்ட செங்கற்கள், அதாவது வார்த்தைகள் இருக்கு. அடுத்தது என்ன வேணும்? ஒரு பிளான், ஒரு ப்ளூ பிரிண்ட் வேணும் இல்லையா? அந்த செங்கற்களை எப்படி சரியா அடுக்கி ஒரு வாக்கியமா மாத்துறதுன்னு சொல்றதுக்கு தான் இந்த ப்ளூ பிரிண்ட். வாக்கியம்னா என்ன? ஒரு முழுமையான அர்த்தம் தர்ற மாதிரி ஒன்னா சேர்த்த வார்த்தைகள் தான் வாக்கியம். ஆமா, அதுல ஒரு சப்ஜெக்ட், ஒரு ப்ரெடிகேட்னு இருக்கும். இங்க பாருங்க, ஷீ ரைட்ஸ் அ லெட்டர். இது ஒரு கச்சிதமான முழுமையான வாக்கியம். இப்போ நம்ம ப்ளூ பிரிண்ட்ல ஒரு சின்ன க்விஸ்ட் பார்ப்போம். செய்வினை, செயப்பாட்டு வினை ரெண்டுமே ஒண்ணுதான் சொல்லுது, ஆனா கவனம் மட்டும் மாறும். ஷீ ரைட்ஸ் எ லெட்டர்ல அவளுக்கு தான் முக்கியத்துவம், ஆனா எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை ஹர்ல அந்த கடிதத்துக்கு தான் முக்கியத்துவம். பாத்தீங்களா? அர்த்தம் மாறல, ஆனா நாம எதை முன்னிலைப்படுத்துறோங்கிறது மாறுது. நம்ம ப்ளூ பிரிண்ட்ல இருக்கிற அடுத்த கருவி எப்படி கேள்விகள் கேட்கறது. அதுல 3 முக்கிய வகைகள் இருக்கு. என்ன, எங்கே மாதிரி WH கேள்விகள், ஆம் அல்லது இல்ல பதில் வர மாதிரி கேள்விகள், அப்புறம் கடைசியா isn't itன்னு கேக்குறோம்ல, அந்த மாதிரி டேக் கேள்விகள். ஓகே, இப்போ நாம இலக்கணத்தோடையே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பகுதிக்குள்ள போறோம். ஒரு கால இயந்திரத்துக்குள்ள. ஆமா, டென்சஸ் பத்தி தான் பேசுறேன். இத வச்சுதான் நாம நேத்து என்ன நடந்துச்சு, இன்னைக்கு என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பேச முடியும். இங்க பாத்தீங்களா காலத்தோட ஓட்டத்தை எவ்ளோ அழகா காட்டியிருக்காங்கன்னு? ஷீ வாக்ட், முடிஞ்சு போன விஷயம், இறந்த காலம். ஷீ வாக்ஸ், இப்ப நடக்கிற விஷயம், நிகழ்காலம். ஷீ வில் வாக், இனிமே நடக்க போற விஷயம், எதிர்காலம். அந்த வினைச்சொல்லில் வர்ற ஒரு சின்ன மாற்றம் காலத்தையே மாத்திடுது. இந்த அட்டவணைய பார்த்தா இன்னும் தெளிவா புரியும். இது எளிய காலங்கள். ஷீ ரைட்ஸ் நிகழ்காலம், ஷீ ரோட் இறந்த காலம், ஷீ வில் ரைட் எதிர்காலம். பாத்தீங்களா? ரைட், ரோட், வில் ரைட். அந்த வினைச்சொல்லின் வடிவம் மாறுறத கவனிச்சிங்கன்னா டென்சஸ் ரொம்ப சுலபம். இப்போ மாடல்ஸ்னு ஒன்னு இருக்கு. கேன், ஷுட், மஸ்ட் மாதிரி வார்த்தைகள். இதுங்க என்ன பண்ணும்னா முக்கிய வினைச்சொல் கூட சேர்ந்து ஒரு கூடுதல் அர்த்தத்தை கொடுக்கும். உங்க திறமைய சொல்ல, ஒரு அறிவுரை சொல்ல, இல்ல ஒரு கட்டாயத்தை சொல்ல, இதுக்கெல்லாம் பயன்படும். சரி, நம்ம கட்டிடத்தோட முக்கிய அமைப்பெல்லாம் இப்போ தயார். அடித்தளம் போட்டோம், சுவர்களை எழுப்பணும். இப்போ என்ன பண்ணணும்? இறுதி மெருகு கூட்டல், அதாவது ஃபைனல் பாலிஷ் பண்ணணும். இந்த சின்ன சின்ன விதிகள் தான் நம்ம வாக்கியங்களை கச்சிதமாக்கும். ஆர்டிகல்ஸ், அதாவது ஏ, ஆன், த, இதுவும் ஒரு மெருகூட்டும் கருவிதான். ஏ மற்றும் ஆன்னா பொதுவா ஏதாவது ஒன்னு சொல்றதுக்கு பயன்படுத்துவோம். ஆனா தன்னு சொன்னா குறிப்பிட்ட ஒன்னு சொல்றோம்னு அர்த்தம். அடுத்த மெருகூட்டல், நிறுத்தற்குறிகள். இது இல்லாம வாக்கியத்துக்கு ஒரு அழகே கிடையாது. முற்றுப்புள்ளி வாக்கியத்தை முடிக்கும். கார்புள்ளி ஒரு சின்ன இடைநிறுத்தம் கொடுக்கும். கேள்விக்குறி கேள்வியை கேட்கும். இவங்க எல்லாரும் ரொம்ப முக்கியம். இப்போ வர்றதுதான் இலக்கணத்திலேயே ஒரு தங்க விதி. சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரீமெண்ட். ரொம்ப சுலபமா சொன்னா, எழுவாய் ஒருமையா இருந்தா வினை சொல்லும் ஒருமையா இருக்கணும். பாத்தீங்களா? ஹீ கோஸ் தான் சரி, ஹீ கோ தப்பு. நிறைய பேர் இந்த தப்ப பண்ணுவாங்க, நீங்க பண்ணாதீங்க. பொதுவா மாணவர்கள் எங்க தப்பு பண்ணுவாங்கன்னு பார்த்தா இந்த 3 இடத்துல தான். காலங்கள், முன்னிடைச் சொற்கள், அப்புறம் சுட்டெழுத்துகள். சோ நீங்க பயிற்சி செய்யும்போது இந்த பகுதிகள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுங்க, சரியா?
ஆக ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இலக்கணம்ங்கிறது வெறும் விதிகள் மட்டும் கிடையாது, அது உங்க கையில இருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த கருவி. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத தெளிவா, சரியா, சக்தி வாய்ந்ததா சொல்றதுக்கு இந்த கருவிதான் உங்களுக்கு உதவும். நம்ம கட்டிடம் கட்டுற கதைக்கு வருவோம். இப்ப சொல்லுங்க, உங்க மொழிங்கிற கட்டிடத்தை கட்ட நீங்க முதல்ல எந்த செங்கலை எடுத்து தேர்ச்சி பெற போறீங்க? பெயர் சொற்களையா, வினைச்சொற்களையா? உங்க தேர்வு எதுவா வேணாலும் இருக்கட்டும், ஆனா இன்னைக்கே ஆரம்பிங்க. வாழ்த்துக்கள்.